Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. Today is the 13th February 2026 Friday, வெள்ளிக்கிழமை எழுப்புதல் சுகமளிக்கும் ஆராதனை இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் தேவ மனிதன் பேசுகிறாரு. வாங்க, பாஸ்டர் ஞானப்பிரகாசம், ஸ்ரீலங்கா. வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து பேசி கொண்டு வருகிறார். எப்படி இருக்குங்க? உங்களுக்கு புரிகிறதா? உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கா? எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் பண்ணுங்க. இப்ப எனக்கு ஃபீட்பேக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நானும் உற்சாகப்படுவேன். நிறைவு குறைவு இருந்தால் சொல்லுங்க. நம்ம தானே நாம் ஒருவர் கற்றுக்கொள்கிறோம். ஆமென். சரிங்களா? கர்த்தர் பெரியவர். We are learning together because the word of God always speak to reform our inner man. உள்ளத்தில் உள்ளான மனிதனையே உருவாக்குவதுதான் ஆவியானவர், கர்த்தருடைய வார்த்தை. சரி, இன்றைக்குள்ள வசனத்தை பார்ப்போம். அது மார்க் 13:29. Mark 13:29. Jesus said, "So you also, when you see these things happening, know that it is near at the doors." அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமயமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா. You must understand it is near. வாசலருகேன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டாரு, கதவு திறந்து வர வேண்டியதான். அப்படின்னா அருகாமையில் இருக்கிறாரு, அருகில் வந்து விட்டார். ஆண்டவர் சொல்ற ஒரு உதாரணத்தை பார்த்தீங்களா? இவையெல்லாம் நடக்கும் போது எவைகள் உலகத்துல என்னென்ன நடக்கும் போது பார்த்துட்டு வரோம். கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் வஞ்சிப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள், உங்களை சிறையிலே போடுவார்கள், உங்களை கஷ்டப்படுத்துவார்கள். இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர்றதெல்லாம் துன்பங்கள் வரும் பொழுது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வருகை சமயமா இருக்கிறது. அந்த வார்த்தையை கவனிங்க திருப்பியும். இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும் போது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சபைகள் நொறுக்கப்படுகிறது, ஊழியக்காரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், திருச்சபைகள் அழிக்கப்படுகிறது, கிறிஸ்தவர்கள் விரட்டடிக்கப்படுகிறார்கள். எல்லாம் நடக்குது. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேறி வருகிறது. அவர் சமயமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். கர்த்தர் வந்து விட்டார் உன்னை அழைத்து போவதற்கு, இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு. He should understand, dear brother and sister, இந்த காலம் பகுத்து அறிகிற ஒரு காலம். அப்படி என்றால் நாம் தெளிவாக இருந்து இந்த உலகத்திலே என்ன நடக்கிறது என்பதை கவனித்து பார்த்து ஆண்டவருடைய வசனத்திலே இவையெல்லாம் நிறைவேறி வருவதனாலே நான் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை, ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு பலவிதமான தீமை இல்லை என்று சொல்லி பல போதைப் பொருட்கள் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அது ட்ரக்ஸ்னே தெரியாது, அப்படிப்பட்ட போதைகள். அதுக்கு அடிமையானவர்கள் மோசமான நிலைக்கு ஆகிவிடுகிறார்கள். நீங்க வாலிப பிள்ளைகள், அப்ப அவங்க எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. சாத்தான் பல வழிகளிலே இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் பெரியவங்க வந்துட்டாங்களா, 25, 30 வந்துட்டாங்கன்னா they are not interested in family life. திருமணம் செய்வது குறைவாக இருக்கிறது. காரணம், பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு காரணம், they don't take responsibilities. ஐயா, கடவுள் ஒரு அமைப்பை நமக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொல்றார், மனிதன் தனியா இருப்பது நல்லதில்லை. ஆனா இன்றைக்கு மனிதன் தனியா இருப்பதுதான் விரும்புகிறான். கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமான அதுக்கு எதிர்மறையா நீ வாழும் பொழுது அங்கு சாத்தான் ஆட்கொள்ளுவான். அது கடைசி காலம். When you against the word of God, dear brother and sister, you remember you are living in the end time. That's the reason you are against. நீ எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு காரணம் என்ன? காரணமே இல்லாமல் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், காரணமே இல்லாமல் முறைப்பார்கள், வெறுப்பார்கள். இது கடைசி காலம். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே காலம் நெருங்கி விட்டது என்று உணர்ந்து ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், நம்முடைய சபையையும், நம்முடைய சமுதாயத்தையும், நம் நாட்டையும் பாதுகாத்துக் கொள்வார். எப்பொழுது நாம் உண்மையாக இருந்து ஜெபிக்கும் பொழுது நம் ஜெபத்தை அவர் கேட்டு அவர்களுடைய பலத்தினாலே தன் பிள்ளைகளை நிரப்பி
அவருக்கு மகிமையான சாட்சியாக அவர் நிறுத்துவார். ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வழிக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வருகை சமமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்வோம். ஆகவே நாங்கள் வார்த்தைகளை உணர்ந்து அறிந்து உமக்கு பயந்து வாழ உதவி செய்யும். நீ யார் ஒப்பு கொடுக்கிறாங்களோ உடைய வல்லமை கடந்து போகட்டும். ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும். நீ நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன் வாசந்தே வந்திருக்கிறார் ஆண்டவர். அவரை ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? Are you ready or prepared to receive Jesus Christ in your life? Take care. God bless.